सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम्। अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनो देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरु। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु Sincere apologies to all the online students. Wi-Fi connection இல்ல, dongle work பண்ணல, hotspot சரியாக இல்லை செய்யல. There is no way that we can stream this class online. இந்த class record பண்ணி just upload அதனால please bear with us. அடுத்த வாரத்துல இருந்து இப்படி ஆகாம maybe have a better planning. If that is not possible, we will go in for a change of menu itself. So, previous class order summary by Vijayalakshmi ji from Shaunaka Angiras. Shri Gurubhyo Namaha. Summary of previous 4 classes. 16வது அத்தியாயமான தைவாசுர விவாக யோக என்ற அத்தியாயத்தின் மைய கருத்து ஞானம் அடைவதற்கு ஒருவனுக்கு வேண்டிய தகுதிகள். இதை பற்றி விரிவாக கூறுகிறார் பகவான். சாசனா திராயத்தே இது சாஸ்திரம், அதாவது செய்யக்கூடியது செய்யக்கூடாதது என்ற கட்டளைகள் மூலம் எது நம்மை காப்பாற்றுகிறதோ அதுவே சாஸ்திரம். இந்த சாஸ்திர படிப்பிற்கு ஒருவனை தயார்படுத்துவதற்காகவே சம்ஸ்காரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சம்ஸ்காரங்கள் அடங்கிய சமய வாழ்வும் நற்பண்புகளும் இணைந்த வாழ்வே தெய்வீ சம்பத்தை வழங்கி மேலான புருஷார்த்தமான மோட்சத்திற்கு இட்டு செல்லும். மாறாக அர்த்தகாம புருஷார்த்தங்களே சிறந்தது என்று நினைத்து கிடைப்பதற்கு அரிய மனித பிறவியை வீணாக்குபவர்கள் ஆசுரி சம்பத் உடையவர்கள். ஆசுரி சம்பத் உடையவர்களின் குணங்களை பற்றி பகவான் விரிவாக எடுத்துரைப்பது எதற்காக என்றால், இந்த குணங்கள் நமக்கு இருந்தால் அதை தெய்வீ சம்பத்தாக மாற்றிக்கொள்வதற்குதான். பகவான் கூறுகிறார், அர்த்த காமத்தை மட்டுமே நாடுபவர்கள் ஒரு நாளும் நிறைவு அடைவதில்லை. அவர்கள் தம்பித்வம், மானித்வம் மற்றும் மதம் நிரம்பியவர்களாக இருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான ஆசாபாசத்தினால் கட்டிருக்கிறார்கள். காமம் குரோதம் நிரம்பியவர்களாக காமத்தை பூர்த்தி செய்வதற்காகவே கர்மத்தில் ஈடுபடுகிறார்கள். எப்பொழுதும் பணம் சம்பாதிப்பதிலேயே சிந்தனை உடையவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தம்மை பலம் பொருந்தியவர்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் யாரும் எதுவும் செய்ய முடியாது என்ற அகங்காரம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். பணம் நிறைய உள்ளது என நினைப்பதால் இவர்கள் தம்மை சுகவாசிகள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். புகழ் அடைவதற்காக மட்டுமே யாகங்கள் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட எண்ணங்களினால் மதிமயங்கி மோகத்தினால் சூழப்பட்டு தனக்காகவே வாழ்வதினால் பிறரை காயப்படுத்தவும் தயங்குவதில்லை. இவர்களது செல்வாக்கிற்காக
இவர்களை துடிபாடும் கூட்டம் இவர்களை சுற்றி எப்பொழுதும் இருக்கிறது. பணிவு இல்லாதவர்களாகவும் தன்னைத்தானே புகழ்ந்து தற்பெருமை பேசிக் கொள்பவர்களாகவும் இருக்கிறார்கள். பகவான் சொல்கிறார், இப்படிப்பட்ட ஆசுரி சம்பத்துடையவர்கள் என்னை வெறுக்கிறார்கள் என்று. இவ்வாறு பகவானை வெறுப்பதினால் இவர்களுக்கு சமய வாழ்வு இல்லை. சமய வாழ்வு இல்லாததனால் நற்பண்புகளும் இல்லை. நற்பண்புகள் இல்லாத காரணத்தினால் ஞான யோகம், அதாவது சிரவண மனன நிதித்தியாசனம் இல்லாமல் அமங்கலம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள். மனித பிறவிக்கு தகுந்தாற்போல் வாழாததனால் இழிவான பிறவியை, இன்ஃபீரியர் பர்த்தை அடைகிறார்கள். தவறான கர்மத்தினால் பாவமும் அசுப வாசனையும் ஏற்படுகிறது. அசுப வாசனை ஆசுரி சம்பத்தை வழங்கி பகவானை விட்டு நீங்கியவர்களாகவே இருக்க செய்கிறது. ஆகவே காம, குரோத, லோப என்ற 3 விஷயங்கள் இல்லாமல் இருந்தால் ஆசுரி சம்பத்தின் பிடிவில் நாம் சிக்கிக் கொள்ள மாட்டோம். இந்த 3 தான் நரகத்திற்குரிய துவாரம். காமம் தாமச, ராஜச, சாத்விக என 3 வகைப்படும். அடுத்தவர்களை அழித்து தாம் முன்னேற நினைப்பது தாமச காமம். யாரையும் துன்புறுத்தாமல் இருந்தாலும் சுயநலமாக இருப்பது ராஜச காமம். சாத்விக காமம் சிரவணத்திற்கு தயார்படுத்தும். தாமச காமத்தை அறவே ஒழித்து ராஜச காமத்தில் இருந்து சாத்விக காமத்தில் ஈடுபட வேண்டும். இம்மூன்றுமே பந்தப்படுத்துவதால் சாத்விக காமத்தை பாதித காமமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். காமத்தை இவ்வாறு முறைப்படுத்திவிட்டால் குரோதமும் லோபமும் கட்டுப்பட்டுவிடும். இவ்வாறு காம, குரோத, லோபத்திலிருந்து விடுபட்டவர்கள் பஞ்சமகா யஜ்யம் செய்தும் பண்புகள் கடைபிடித்தும் வாழ்பவர்களுக்கு குருவை வழங்குவது பகவானின் வேலை. குரு பிராப்தி பெற்றவுடன் சிரவணம் ஏற்படுகிறது. சிரவணம் அறியாமையை நீக்குகிறது. வாழ்க்கையின் பரிணாமமே மாறிவிடுகிறது. மாறாக ஆசுரி சம்பத் கொண்டவர்களாகவே வாழ வேண்டும் என நினைத்தால் சுகமும் கிடையாது, ஞான யோகியதாவும் கிடையாது, அதனால் மோட்சமும் கிடையாது. ஆதலால் ஒருவன் மனிதன், கர்த்தா, போக்தா மற்றும் முமுட்சு என்ற 4 நிலைகளிலும் தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். மனிதன் என்ற நோக்கில் ஆரோக்கியமான தேகம், ஆரோக்கியமான மனது மற்றும் ஆரோக்கியமான புத்தி பெற்று இம்மூன்றும் தெய்வீ சம்பத்துடன் ஒருங்கிணைந்து நேர்கோட்டில் செயல்படுமாறு தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ற பார்வையில் ஒவ்வொரு செயலையும் நன்றாக யோசித்து செயல்படுமாறு தன்னை பழக்கிக் கொள்ள வேண்டும். மிருகங்கள் போல் எந்த ஒரு செயலையும் சிந்திக்காமல் செய்யக்கூடாது. நான் செய்த செயல்களின் விளைவுகளை அனுபவிக்கும் போக்தாவான எனக்கு அந்த அனுபவங்களில் சாய்ஸ் எதுவும் கிடையாது என்ற அறிவை பெறுவது வைஸ் போக்தா. கிடைத்த இந்த அறிவினால் சிறிதும் கவலைப்படாமல் மன உறுதியுடன் இருப்பது ஸ்ட்ராங் போக்தா. கர்த்தாவாக இருக்கும் நான் வேறு, போக்தாவாக இருக்கும் நான் வேறு என புரிந்து கொள்வது ஸ்கில்ஃபுல் போக்தா. கிடைக்கும் எல்லா அனுபவங்களிலும் படிப்பினையை பெறுவது லேர்னிங் போக்தா. இவ்வாறு போக்தா என்ற நிலையில் ஒருவன் தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். முமுட்சு என்ற நிலையில் பகவான், குரு, சாஸ்திரம் மீது அளவற்ற பக்தி ஸ்ரத்தை கொண்டு அவர்களுடன் எப்பொழுதும் சம்பந்தத்தில் இருக்க வேண்டும். சாஸ்திர படிப்புடன் குருவின் வழி நடத்தலுடனும் ஈஸ்வர அனுகிரகத்துடனும் கூடிய வாழ்வை நமது வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டால் நமக்கு வெற்றி மட்டுமே கிட்டும். ஸ்ரீ குருபியோ நமக. குருஜிக்கு எனது பணிவாக நமஸ்காரங்கள். இந்த சரம சட்கம் இறுதியான 6 சட்டங்களில் 13, 14, 15 ஆத்ம வித்யாவை எடுத்துரைத்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். 16, 17 அதுக்கு தேவையான லைஃப் ஸ்டைல சொல்லி கொடுத்துட்டு வர்றார். 16 தெய்வாசுர சம்பத் யோக யோகம், தெய்வீ சம்பத் எது, ஆசுரி சம்பத் எது, ராட்சச சம்பத் எது அப்படிங்கறத பிரசன்ட் பண்ணார். அதனுடைய தொடர்ச்சியாக 17th சாப்டர்லயும் என்ன பண்றாருன்னா, எப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல் கடைபிடிக்கணும் அப்படிங்கறத, எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருந்தால் துணையாக இருந்தால் இந்த சாஸ்திர படிப்புக்கு எந்த தடையும் வராமல் நம்மளால படிக்கிற படிப்பு நமக்கு அறிவாகும். அப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல
நம்ம ஏற்கனவே 16வது அத்தியாயம் படிக்கிறச்சே பார்த்த உதாரணம் போல ஒரு செடி வளரணும் அப்படின்னு சொன்னாக்க எந்த என்வாயர்மெண்ட்ல வளர்றது, எந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் தேவை, சாயில் கிளைமேட்டிக் கண்டிஷன், இதெல்லாம் ஒவ்வொரு பயிர் செடி மரம் எல்லாத்துக்கும் அது தேவைப்படுது. அதை பொறுத்தே எப்படி வளரும் அப்படிங்கிறது இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த மாகாளி கிழங்கு அப்படின்னு இருக்கு தெரியுமா, அதே பிளேவர்ல இன்னொரு ஐட்டம் இருக்கு, என்னன்னா நன்னாரி அப்படின்னு. எந்த ஒரு மலை சார்ந்த அந்த சாயில் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ல வளரும் பொழுது அதுக்கு மாகாளி கிழங்கு. அதே பிளெயின் சாயில்ல, இங்க பிளெயின்ஸ்ல இருக்கிற டெம்பரேட் கிளைமேட்ல டிராபிக்கல் கிளைமேட்ல வளரும் போது அது நன்னாரி அப்படின்னு. சோ எங்க வளருது அப்படிங்கறத பொறுத்து அதனுடைய தன்மையே மாறுறது. அதே மாதிரி இங்க விளையிற கேரட்டுக்கும் இங்க கேரட் விளையும், ஊட்டியில தான் விளையும். ஊட்டி கேரட்டுக்கும் டெல்லி கேரட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? கேரட் எல்லாம் இங்க கொண்டு வச்சா வளராது. ஆப்பிள் எல்லாம் இங்க வளராது, இங்க வேப்ப மரம் தான் வளரும். இங்க ஆப்பிள் ஸ்ட்ராபெரி எல்லாம் வளராது. ஆக அதை போல எந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தால் எனக்குள் ஆத்ம ஞானம் வளரும், எனக்குள் ஆத்ம ஞானம் சித்திக்கும் அப்படின்னு கேட்டாக்க இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் அப்படின்னு 2 சாப்டர் சொல்றார். சோ தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் பார்த்தோம். அதை ஒட்டி இந்த 17வது அத்தியாயம் ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். ஆக வேதாந்தா நாலேஜ் only with a particular lifestyle அது ஏற்படும். மத்த படிப்பெல்லாம் படிக்கிறச்சு இதெல்லாம் தேவையில்லை. If you want to become an IITian, உங்களுக்கு அபயம் சத்வசம் சுத்திஹி அதெல்லாம் இருக்கணும்னு எந்த அஹிம்சா சத்தியம் அக்ரோதஹா இதெல்லாம் படிச்சாதான் நீ பிகாம் படிக்க முடியும்னா அப்படிப்பட்ட பிகாமே எனக்கு வேண்டாம்னு விட்டுடும் இல்லையா? யாரும் படிக்க மாட்டாங்க. இது பொது ஜனங்களுக்காக கூறப்படும் விஷயம் இல்ல. யாரு இதை நாடி வருகிறாளோ, யாருக்கு என் வாழ்க்கையை நான் இதற்காக அர்ப்பணித்து இதுக்கோசரம் என்னோட வாழ்க்கையை நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு யார இதுல முற்படுகிறார்களோ அவர்களுக்காகவே கொடுக்கப்படும் சாஸ்திரம் இது, எல்லாருக்காகவும் இல்ல. சோ அதனால மத்த படிப்பெல்லாம் படிக்கிறச்சே யூ டோன்ட் ஹேவ் டு சேஞ்ச் யுவர் கேரக்டர் இல்லையா? முன்னாடி I was an illiterate angry person, now I am an educated angry person. அவ்வளவுதான், எந்த வித்தியாசமும் கிடையாது இல்லையா? சோ இங்க வேதிக் எஜுகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதம் இரண்டு சாஸ்திரமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். என்னது? வேதத்தினுடைய பூர்வ பாகம் தர்ம சாஸ்திரம், வேதத்தினுடைய அந்த பாகம் ஞான சாஸ்திரம் or மோக்ஷ சாஸ்திரம். 16வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் தெய்வீ சம்பத்து வாழ்க்கையில இருக்கணும், அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணணும், தெரிஞ்சுக்கணும், ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஆசூரி சம்பத்து இருக்கு இல்லையா? ஆசூரி சம்பத்தை வச்சுன்னு ஆசூரி சம்பத்தை வச்சுன்னே நான் கிளாஸ் கேட்டேன். என்கிட்ட இப்ப கூட நிறைய ஆசூரி சம்பத்து இருக்கு, இத வச்சு நான் கிளாஸ் கேட்டுன்னு தானே இருக்கேன். என்ன ஆகும் அப்படின்னா அசிமுலேட் பண்ண முடியாது, ரிசீவ் பண்ணலாம், அதெல்லாம் இன்ஃபர்மேஷனா இருக்குமே வழிஞ்சு ஒண்ணுமே நகராது, உள்ளுக்குள்ள ஒரு டிரான்ஸ்பர்மேஷனும் இருக்காது இல்லையா? முழு மன நிறைவுன்னு சொல்றே, மன நிம்மதினு சொல்றல, அதெல்லாம் எதுவுமே ஏற்படலையே அப்படின்னா ஏற்படாது. எல்லா வார்த்தைகளும் தெரியும், எல்லா ஜார்கன்ஸும் தெரிஞ்சிருக்கும், எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கிளாஸா சொல்லி கொடுக்க கூட முடியும். ஆனா அந்த ஞான பலமானது கை கூடி விட்டதா அப்படின்னா அது எந்த அளவுக்கு அசிமுலேட் ஆகும் அப்படிங்கிறது, எந்த அளவுக்கு தெய்வீக சம்பத்து இருக்கிறதோ அந்த அளவுக்கு அசிமுலேட் ஆகும். சப்போஸ் ராட்சச சம்பத்துடன் ஒருவன் படித்து விட்டான் அப்படின்னு சொன்னாக்க, ஏற்கனவே சொன்ன அந்த சமஸ்கிருத சுபாஷிதம் மாதிரி சாக்ஷராக ராட்சசாக பவதி. இன்ஃபேக்ட் அதுதான் ராட்சசா அப்படிங்கிற சொல்லுக்கான டெரிவேஷன்.
சா அக்ஷரா, ஜஸ்ட் அக்ஷரம் அப்படின்னா எழுத்துக்கள் இல்லையா? சோ he is got knowledge of letters அப்படின்னா என்ன அர்த்தம்? he is literate அப்படின்னு அர்த்தம். எஜுகேஷன் மட்டும் இருக்கு, ஆனா வேல்யூ சிஸ்டம் இல்ல அப்படின்னாக்க என்ன இருக்கும்? தம்பமும் கர்வமும் மட்டும்தான் இருக்கும் இல்லையா? அதனால ராட்சச சம்பத் தான் இருக்கும். Therefore இந்த டாபிக் வந்து it assumes utmost importance. எது இருந்தால் ஆத்ம ஞானம் ஏற்படுமோ, எது இல்லாவிட்டால் ஆத்ம ஞானம் ஏற்படாதோ, படிச்சா கூட புரியாதோ அப்படின்னாக்க this becomes very very important இல்லையோ? ஆத்ம ஞானத்துக்கு நிகரான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு வருது இல்லையா? ஏன்னா இது இருந்தாதான் அது கை கூடும் அப்படிங்கிற நோக்கில இருந்து பாக்குறது. அதனால கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, இதை எடுத்துட்டு இந்த 17வது அத்தியாயத்திலும் இதை பற்றி தான் சொல்ல போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இத்தனை நாளா என்னென்ன படிச்சியோ அர்ஜுனா, என்னென்ன டெக்ஸ்ட் எல்லாம் படிச்சிருக்கியோ, எவ்வளவு பிரம்ம வித்யா படிச்சிருக்கியோ, ஈவன் மாண்டூக்கிய வைத்தத்திய உபநிஷத்தை நீ படிச்சிருந்தாலும் அதை கொஞ்சம் ஓரமா வைங்கிற வச்சுட்டு இத முதல்ல பாரு. நீ பேசுறச்சே எப்படி பேசுறேன்னு பாரு, நீ பழகுறச்சே எப்படி பழகுறன்னு பாரு, உன்னுடைய டிசிப்ளின்ல நீ எப்படி இருக்கேன்னு பாரு. ஆக இந்த மாதிரி நீ உன்னை தனியா விட்டா என்ன சிந்திக்கிறேன்னு பாரு. ஆக உன் போனை எடுத்து பாரு, நீ என்னெல்லாம் பாத்துருக்க அப்படின்னு, எதுல எல்லாம் டயத்தை வேஸ்ட் பண்ற, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படிங்கறத பாரு, நீயே உனக்கே பாரு அப்படிங்கிற. ஆக அர்ஜுன் இங்க வந்து என்ன ஆகுதுன்னா, 17வது அத்தியாயத்துல it begins with Arjuna's question. அர்ஜுனா உவாச்ச அப்படின்னு ஆரம்பிக்கும். சோ 16ல பகவான் எப்படி கன்க்ளூட் பண்ணார், அத பேஸ் பண்ணிதான் இங்க அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். 16வது அத்தியாயத்தோட கடைசி ஸ்லோகம் 24வது ஸ்லோகத்துல சாஸ்திரம் பிரமாணம் தே காரியாகாரிய வியவஸ்திதோ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தும் யார்ஹசி அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்க்கு வந்து வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அப்படின்னாக்க, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்க்கு தர்மசாஸ்திரம் பிரமாணமாக இருக்கு. அதை பிரமாணமாக ஏற்று நீ வந்து செய்ய வேண்டியதை செய்தும் செய்யக்கூடாததை தவிர்த்தும் நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வாயாக அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார் 16வது அத்தியாயத்துல. சோ இந்த இடத்துல என்ன ஆகுது, அர்ஜுனனுக்கு ஒரு டவுட் வருது. அந்த டவுட்டுக்கு ஆன்சர் பண்ற வகையில தான் அமைஞ்சிருக்கு இந்த 17வது அத்தியாயம் ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். அத சப்ததசோऽध्यायः ஸ்ரத்தாத்ரய விபாக யோகः. अर्जुन उवाच ये शास्त्रविधिमुत्सृज्य यजन्ते श्रद्धयान्विताः तेषां निष्ठा तु का कृष्ण சத்வமாஹோரஜஸ்தமஹ. ஆக 16வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் எங்க முடிச்சாரோ அதிலிருந்து கேள்வியை எழுப்புகிறான் அர்ஜுனன் அப்படின்னு பார்த்தோம். வெரி வெரி ரெலவென்ட் கொஸ்டின். கொஸ்டின் புரிஞ்சுடுத்துனா நமக்கு ரொம்ப ரொம்ப ரெலவெண்டா இருக்கும். ஆக இங்க என்ன கேக்குறான் அப்படின்னாக்க, ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஆக என்ன கேக்குறா அப்படின்னாக்க, ஏ கிருஷ்ணா நீ என்ன சொன்ன, தார்மீக வாழ்வு எப்படி வாழணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ சாஸ்திரத்தை படிச்சுக்கோ. சாஸ்திரத்தை படிச்சுட்டு அதுதான் பிரமாணம், தர்மசாஸ்திரம் தான் பிரமாணம். எதை வச்சு சொல்ற, தர்மசாஸ்திரத்தை பத்தி தான் சொல்றாரு இங்க அப்படின்னா, நம்ம 24th ஸ்லோகம் பாக்கறச்சே பார்த்தோம், காரிய அகாரிய வியவஸ்திதோ. டூஸ் டோன்ட்ஸுக்கு ஞான சாஸ்திரம் இல்ல, தர்மசாஸ்திரம் உபனிஷத் கிடையாது, வேதத்தினுடைய பூர்வ பாகம் தான் பிரமாணம் இல்லையா? சோ அத படிச்சுக்கோ. அத படிச்சுட்டு
தெய்வீ சம்பத்தை வளர்த்துக்கோ, ஆசூரி சம்பத்தை அவாய்ட் பண்ணிக்கோ. செய்ய வேண்டியதை செய்ய, ஃபாலோ பண்ண வேண்டியதை பண்ணு, செய்யக்கூடாதத கைவிட்டுடு அப்படின்னு நீ சொன்ன. அப்போ பெஸ்ட் கைடு வந்து நம்மளுடைய சாஸ்திரங்கள் அப்படின்னு நீ சொன்ன இல்லையா? சாஸ்திரம் அப்படின்னாக்க கைடிங் மேனுவல். as Vijayalakshmi ji beautifully started, சாசனாத் திராயதே இதி சாஸ்திரஹ. எது ஒன்று கட்டளையிட்டு கட்டளையின் மூலமாக நம்மை காக்கிறதோ அதற்கு பேரு சாஸ்திரம் அப்படின்னு பேரு. ஆக எப்படி ஒரு விஷயத்த யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு யூசர் மேனுவல் இருக்கும் இல்லையா? டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கும். எதுக்காக இருக்கு அப்படின்னா அந்த பொருள் மூலமா என்னென்ன மேக்சிமம் பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ண முடியும், அப்புறம் அந்த பொருளை தவறா எப்படி பண்ணா அது தவறாக பயன்படுத்துதல், அந்த மாதிரி செஞ்சா பொருள் சீக்கிரமா கெட்டு போயிடும். ஆக பார்த்து வச்சுட்டோம் அப்படின்னாக்க அந்த பொருள் வந்து ரொம்ப காலத்துக்கு பயன்படும். இங்கேயே வெஸ்மாம்பலத்திலேயே வந்து சங்கர மடம் இருக்கு. சங்கர மடத்துல மாடியில இங்க குருநாதர் வந்து கிளாஸ் எடுத்துருக்காரு. அவரு கிளாஸ் எடுத்துக்கிற இடம் அந்த இடத்துல கிளாஸ் செட்டப்க்கு வந்து அந்த ஸ்பீக்கர், ஆம்பிளிஃபையர், மைக்கு ரங்காஜி தான் வந்து பௌத்திக் என்ன எப்போ கிளாஸ் வச்சாலும் ஆபீஸ்ல இருந்து பர்மிஷன் கொடுத்து வந்து கிளாஸுக்கு half an hour முன்னாடி வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு திருப்பி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு திருப்பி போய் மீட்டிங்ல ஜாயின் பண்ணிப்பாரு. யாரா இருந்தாலும் சரி, அதனால என் வேலையே போனாலும் பரவாயில்ல, இதுதான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்டோட பண்ணாரு. எதுக்கு இத சொல்றேன் அப்படின்னாக்க, சங்கர மடத்துக்கு போனேன்னா அந்த மைக் ஒயர் அண்ட் அந்த ஆம்பிளிஃபையர் இருக்குல்ல, இன்னைக்கு கூட இட் இஸ் ஃபங்க்ஷனிங் அண்ட் இட் இஸ் ஒர்க்கிங். ஏன் அப்படின்னாக்க டூஸ் அண்ட் டோன்ட்ஸ ஃபாலோ பண்ணதுனால. ஒரே மாதிரியா அந்த மைக் ஒயரை சுத்தி வைப்பார். அந்த சுத்துற விதம் இருக்குல்ல, அதுல எந்த ஒரு எவ்வளவு அவசரம் இருந்தாலும் அதுல ஒரு கேர் இருக்கும். அதனால how many years, அட்லீஸ்ட் ஒரு 15-17 வருஷம் ஆகுது அந்த இடத்துல கிளாஸ் ஆரம்பிச்சு அதை கண்டினியூ ஆகி. இத்தனை வருஷமா அந்த ஆம்பிளிஃபையரும் மைக் ஒயரும் இட் இஸ் ஸ்டில் ஃபங்க்ஷனிங். சோ எந்த ஒரு கேட்ஜெட்டும் எந்த ஒரு பொருளும் ஒழுங்காக முறையாக நாம் பயன்படுத்தினோம்னா அதோட மேக்சிமம் பெனிஃபிட் நம்ம ரீச் பண்ண முடியும். இவ்வளவு பெரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கே மனுஷ சரீரம்னு, இதுக்கு எது மேனுவல் அப்படின்னு கேட்டா தர்மசாஸ்திரம் தான் மேனுவல். அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் படி நம்ம இது எவ்வளவு காஸ்ட்லி கேட்ஜெட் தெரியுமோ உங்களோட ஹியூமன் பாடி தெரியாதா? இன்னைக்கு வந்து ரூட் கேனாலுக்கு எவ்வளவு வருது? 15K ரீசெண்டா? அது போன வருஷம் நீங்க பண்ணி நான் அதுதான் ரீசெண்ட். உங்ககிட்ட எவ்வளவு பல்லு இருக்கு into 15,000. That is the value of your teeth. The set of the teeth that you have. 32 adultsல நார்மலா 32 into 15,000. அதுதான் பல்லுக்கு மட்டும் இருக்கிற வேல்யூ. அதுக்கப்புறம் அதான் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு எல்லாம் போனேன்னா தெரியும். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு என்ன இப்போ ரேட்டு? 50 lakhs. 15 லட்சம். 15 லட்சம் உங்களோட ஒரு கிட்னி சைஸ் தெரியும்ல, இவ்வளவுதான். நீங்க வந்து 30 லட்சம் ரூபாய் உங்க வயிற்றுலயே வச்சிருக்கீங்க. ஜஸ்ட் வெறும்ன கிட்னி மட்டும். லிவர் டிரான்ஸ்பிளான்ட்னா அதுக்கு மேல அதிகமா இருக்கும் இல்லையா? ஏன்னா லிவர் எடுத்துட்டு ஆள் செத்து போயிடுவான். தேர்ஃபோர் அந்த பிரெயின் டெட்டா சாகுறவாகிட்ட இருந்து மட்டும்தான் ஆர்கன் டொனேட் பண்ண முடியும்னு இருக்கு. அந்த மாதிரி பர்சன் அவர் வில்லிங் டு டொனேட். அவர் எங்க வில்லிங்? அவரோட லீகல் ஹேர் ஷுட் பி வில்லிங் இல்லையா? அந்த மாதிரி வில்லிங் டு டொனேட்ல இருந்து எடுத்து. ஆக இந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம ஒரு பேப்பர் எடுத்துட்டு ஒன்னொன்னா போட்டுன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், தலை முடியல ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு எவ்வளவு ஆறுதுங்கிறதுல இருந்து கால்ல நகத்து வரைக்கும் உங்களோட பெடிக்யூர் மேனிக்யூர் அது வரைக்கும் எவ்வளவு ஆகுறதுன்னு நீங்க ஜஸ்ட் ஒரு போட்டு பார்த்தீங்கன்னா. இல்ல எதுக்கு இத சொல்றேன்னா, அப்போதான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற சொத்து இருக்குல்ல, நம்ம சொத்தோட மதிப்பு என்னன்னு தெரியும்
இன்னியோட டேர்ம்ஸ். அவ்வளோ பெரிய சொத்து எப்படி நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம்? நம்மளுடைய கர்ம பலனால நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா? இது தெரியல, இதோட வேல்யூ தெரியல. வேல்யூனா நாட் மியர்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி. ஒரு இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி எதுக்கு சொல்லப்படுறது? யாருக்கு சொல்லணும் அப்படின்னா, யாருக்கு இதோட வேல்யூ தெரியாதோ அவளுக்கு குவான்டிஃபை பண்ணி நம்ம சொல்லணும். எனக்கு இதோட இந்த பொருத்தோட வேல்யூ தெரியும் எனக்கு அப்படின்னா, அப்போ உங்களுக்கு இந்த குவான்டிபிகேஷன் தேவைப்படாது இல்லையா? இல்லைன்னா தெரிஞ்சுக்காம வாழ்ந்துட்டோம் அப்படின்னாக்கா என்ன ஆயிடும்னா, இந்த நந்தவனத்தில் ஒரு ஆண்டி கதை மாதிரி ஆயிடும் இல்லையா? கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி அப்படின்னு ஆயிடும். ஆக உன்னுடைய வாழ்க்கையை கிருஷ்ணர் என்ன கேக்குறதுன்னா, உன்னோட வாழ்க்கையை நீ எப்படி வாழ போகிறாய்? ஃபுல்ஃபில்லிங்கா வாழ போறியா, இல்ல தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு, குட்டிச்சவராக்க போறியா அப்படின்னு. இதுக்கெல்லாம் டிரான்ஸ்லேஷன் வேற கிடையாது. குட்டிச்சவருக்கு என்னப்பா டிரான்ஸ்லேஷன்? ஸ்மால் வால். Are you going to lead a fulfilling life or are you going to make it a small wall? அதுல வந்து திட்டுற மாதிரி இந்த இங்கிலீஷ்ல திட்டுற மாதிரியே இருக்காது. எனக்கு என்னவோ அப்படிதான் இருக்கும். எத்தனை I don't know how many of you share this feeling. குட்டிச்சவராக்காது அப்படின்னா அதுதான். You're like a buffalo அப்படின்னா அது எரும மாடு அப்படின்னா ரொம்ப வலிக்கிறது இல்ல. அங்க வேதம் என்ன சொல்றதுன்னா, பகவான் கிட்ட இருந்து நான் வந்திருக்கேன், பகவானினுடைய திருவாய் மொழியாக, பகவானினுடைய மூச்சு காத்துன்னு சொல்லுவோம் பிரகதாரண்ய நிஸ்வசித்த நியாயம் அப்படின்னு. ஆக பகவான் கிட்ட இருந்து வந்த ஒரு விஷயம் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்க அதன்படிதானே நான் வாழணும். அதை ஒழுங்கா யூஸ் பண்ணணும்ல. அதை யூஸ் பண்ணன்னு 24 சொல்றாரு. இப்ப அர்ஜுனோட கொஸ்டின் இருந்துச்சு, அதுக்கு வாங்கோ அப்படின்னா, அர்ஜுனனோட கொஸ்டின் வந்து என்ன கேக்குறாங்கன்னா, 5000 வருஷம் முன்னாடியே இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு, அதனால அர்ஜுனன் கேக்குறான். வெரி வெரி நியாயமான கொஸ்டின் எனக்கு பட்டுது. சொல்றேன், உங்களுக்கு படுறதான்னு பாருங்க. கிருஷ்ணா, வேதத்தை எடுத்துட்டேன்னா எல்லாம் சம்ஸ்கிருதத்துல இருக்கு இல்லையா? அதை தழுவி வரும் ஸ்மிருதிகள் எல்லாமே சம்ஸ்கிருதத்துல இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு கமெண்ட்ரி எல்லாம் எழுதியிருக்கா, கமெண்ட்ரி, சப் கமெண்ட்ரி இல்லையா? சோ பாஷ்யம், வார்த்திகம், டீகா, டிபினி எல்லாமே எந்த மொழியில இருக்கு? சம்ஸ்கிருதத்துல இருக்கு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் எஜுகேஷன்ல நம்ம எல்லாம் இங்கிலீஷ்ல தான் படிச்சோம். சம்ஸ்கிருதம் வந்து வெரி வெரி ஃபியூ ஸ்கூல்ஸ்ல, எங்க ஸ்கூல்ல சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுக்கல. நான் தனியா தான் படிச்சேன் சம்ஸ்கிருதம். ஏன்னா எங்களுக்கு வந்து கிறிஸ்டியன் மிஷனரி, அதனால ஸ்கூல்ல சொல்லி தரல. ஆக இந்த மாதிரி சம்ஸ்கிருதத்துல எல்லாம் இருந்ததுன்னா பொதுமக்களுக்கு எப்படி ஆக்சசிபிளா இருக்கும் கிருஷ்ணா? எல்லாருக்கும் படிக்க முடியும்னு சொல்ல முடியாதே. எல்லாருக்கும் சம்ஸ்கிருதத்துல இருந்ததுன்னா என்ன, இந்த படிப்பு எல்லாருக்கும் ஆக்சசிபிளா இருக்காதே கிருஷ்ணா. இந்த படிப்பு ஆக்சசிபிளா இல்லாத பலருக்கு, ஆனால் அவர்களுக்கு பகவான் மீது நம்பிக்கை உள்ளது இல்லையா? பகவான் மீது நம்பிக்கை உள்ளது, பிரார்த்தனை மீது நம்பிக்கை உள்ளது, அவர்கள் செய்யும் பூஜா மீது நம்பிக்கை உள்ளது. எப்படி பூஜை செய்யணும், ஒரு பூஜை செய்யற கர்மான்னு எடுத்துக்கோங்க. எப்படி பூஜை செய்யணும்னு வேதத்தில் விதிக்கப்பட்ட வழி தெரியாது. ஏன்னா படிக்கலை, அதனால தெரியாது. ஆனா மனசு நிறைய பக்தி இருக்கு, பகவான் கிட்ட அர்ப்பணிப்பு பாவம் இருக்கு, லவ் இருக்கு பகவான் மேல. அந்த பக்தி ஸ்ரத்தையோட பூஜையை செய்கிறார்கள். செய்யற பூஜை நேச்சுரலி விதிக்கப்பட்ட விதியின்படி இல்லை. ஏன்னா தெரியாததுனால விதிக்கப்பட்ட விதியின்படி அவர்கள் செய்வது இல்லை. இப்போ கல்பசாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமோ? கல்பசாஸ்திரம் நான் படித்திருக்கிறேன், எனக்கு தெரியும் அப்படின்னு யாராவது இருக்கலாம்? கல்பசாஸ்திரம்னா ரிச்சுவல்ஸ் பத்தி சொல்றது. இட்ஸ் கால்ட் புக் ஆஃப் ரிச்சுவல்ஸ். இப்போ கல்பசாஸ்திரத்துல இப்ப ஆச்சமனம் பண்ணோம் அப்படின்னா 3 தடவை பண்ணணும் இல்லையா? அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, இத சொல்லி 3 தடவை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எதை முதல்ல பண்ணணும், எதை அப்புறம் பண்ணணும். சங்கல்பம் வச்சுக்கணும்னா வலது தொடையில இடது கையை வச்சு அது மேல வலது கையை இப்படி மூடி வச்சுக்கணும். இதெல்லாம் இருக்கு இல்லையா? சில பேர் இப்படி வச்சுப்பா, இப்படி வச்சுப்பா, எப்படி வைக்கணும்னு தெரியாது இல்லையா? இப்படிதான் வச்சுக்கணும், இப்படிதான் பண்ணணும். இந்த இது செய்யறச்சே பூனலை வந்து இடம் போட்டுக்கணும், இந்த விஷயத்துக்கு வலம் போட்டுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் வந்து ரிச்சுவல்ஸ் இருக்கு இல்லையா? முதல்ல வந்து பூஜைய ஆரம்பிக்கிறச்சே, leave alone the other rituals,
பூஜை ஆரம்பிக்கிறச்சே முதல்ல என்ன பண்ணணும்? ஆச்சமனம் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பாத்தியம், அர்க்கியம் அதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா? வரவாளுக்கு முதல்ல கால் அலம்பிக்குங்கோ, குடிக்கிறதுக்கு தண்ணி குடி, கை அலம்பிக்குங்கோ, குடிக்கிறதுக்கு ஜலம் குடிங்கோ, அந்த மாதிரி ஆசனம் சமர்ப்பயாமி. இந்த ஆர்டர் எல்லாம் தெரியாது இல்லையா? ஆக இப்போ எதை பண்ணணும், எப்படி பண்ணணும், அண்ட் இன்னொன்னு இருக்கு, எந்த சுவாமிக்கு எதை கொடுக்கணும் இல்லையா? நீங்க நவகிரகம்னு எடுத்துட்டீங்கனாலே 9 சாமிக்கு 9 கலர் ட்ரெஸ், 9 சாமிக்கு 9 நைவேத்தியம், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கு இல்லையா? இத தவிர புள்ளியார் சதுர்த்தி நேற்றுக்கு என்ன பண்ண? சீடை பண்ணலையா? அது போன வாரமே ஆயிடுச்சு. போன வாரம் ஏன் கொழக்கட்டை பண்ணல? ஜி அதுதான் இந்த வாரம் பண்ணுவேன். அதெல்லாம் ஓகே. ஆனா கிருஷ்ணர்னா சீடை பண்ணணும், வெண்ணெய் வைக்கணும், அவல் வைக்கணும். பிள்ளையாருனா கொழக்கட்டாப்பம் பண்ணணும். மாத்தி பண்ணலாமோ? கூடாது இல்லையா? என்ன வேணா பண்ணலாமோ? ஜி அது தீபாவளிக்கு தான் ஜி அப்படின்னு. அது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒண்ணு பண்ணணும்ல. சோ அப்புறம் எந்த டைரக்ஷனை பார்த்து எந்த சாமிய எந்த டைரக்ஷன்ல உட்காந்து வைக்கணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் எதுவுமே தெரியாது. தெரியாமையே பூஜை பண்ணிருக்கா, இவ்வளவு வருஷம் பண்ணிருக்காளே வள்ளரும். ஆனா எப்படி பண்ணிருக்கா? குறை சொல்ல முடியுமா அவளன்னா? குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா மனசுல அவ்வளவு ஸ்ரத்தா பக்தி இருக்கு. ஆனா செய்யற பூஜால எதுவுமே விதிப்படி இல்ல. சிலது விதிப்படி இருக்கு, சிலது வயலேஷன்ஸ்ல இருக்கு. வயலேஷன் தான் இல்லையா? ஆக அப்படி இருக்கிறச்சே எந்தூசியாசம் இருக்கு. ரெகுலர் பூஜா பண்றதுக்கும் ரெகுலர் விஷயம் பண்றதுக்கும் அவளுக்கு நல்ல எந்தூசியாசம் இருக்கு. பகவான் மேல பக்தி இருக்கு. சாஸ்திர விதி உத்ஸ்ருஜ்ய, தெரியாத காரணத்தினால சாஸ்திர விதி உத்ஸ்ருஜ்ய, they don't follow, they violate. ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியாது. therefore every step உத்ஸ்ருஜ்ய, every step is violated. இதெல்லாம் எது வயலேட்டர்? சாஸ்திர விதி இருக்கு இல்லையா? சாஸ்திரிக் இன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷ்ல. அது வயலேட் பண்ணப்படுறது. எதனால அவ இப்படி பண்ணிட்டா? தெரியாததுனால, சாஸ்திரம் படிக்காததுனால இப்படி பண்ணிட்டா. ஆனா பக்தியோ, பக்தி ஸ்ரத்தையோ எப்படி இருக்கு? தீவிரமா இருக்கு இல்லையா? ஸ்ரத்தையாகா அன்பிதாகா அப்படிங்கிறது. பக்தி ஸ்ரத்தையோ தீவிரமா இருக்கு பகவான் மேல. ஏ கிருஷ்ணா, தேஷாம் நிஷ்டா கா, அவர்களினுடைய அவர்கள் எந்த டைப் ஆஃப் டிவோட்டீஸ் அப்படின்னு கேக்குறான். அதாவது நிஷ்டா அப்படின்னா அவர்களுடைய ஸ்டேட்டஸ், அவளுடைய ஸ்டாண்டிங், அவளுடைய லெவல், அவளுடைய கிளாசிபிகேஷன். ஏ கிருஷ்ணா, நீ அவளை எப்படி கிளாசிஃபை பண்ணுவ அப்படின்னு கேக்குறான். ஏன்னா பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்கு. பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன இருக்கு? ஸ்ரத்தா நிறைய இருக்கு. நெகட்டிவ் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு? ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல. ஏன்? தெரியாது, அதனால ஃபாலோ பண்ணல. therefore வயலேஷன் இருக்கு. வயலேஷன் இருக்கானா? எஸ், வயலேஷன் இருக்கு. ஸ்ரத்த இருக்கானா? ஸ்ரத்தையும் நிறைய இருக்கு. இப்படி இருக்கிறவாள கிருஷ்ணா நீ என்ன நினைக்கிற இவாளை பத்தின்னு கேக்குறான். இவாளை நீ எப்படி கிளாசிஃபை பண்ற? இவாளை சாத்விக பக்தர்கள்னு சொல்லுவியா, ராஜச பக்தர்கள்னு சொல்லுவியா, இல்ல தாமச பக்தர்கள்னு சொல்லுவியா? எனக்கு என்னவோ ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கேள்வி இல்லையா? நல்ல கொஸ்டின் இல்லையா? இத நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அண்ட் இது நம்ம ஃபாலோ பண்ற லைஃப் ஸ்டைல் இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். கிருஷ்ணர் மாஸ்டர் இத ஆன்சர் பண்றது. ஆக இங்க என்ன கேக்குறான் அர்ஜுனனோட கேள்வி, சத்வம் ஆஹோ ரஜஹா ஆஹோ தமஹா, நீ எப்படி கிளாசிஃபை பண்ணுவ? அவளை சத்வம்னு கிளாசிஃபை பண்ணுவியா, ரஜஸ்னு கிளாசிஃபை பண்ணுவியா, இல்ல தமஸ்னு கிளாசிஃபை பண்ணுவியா? வாட் இஸ் தேர் டைப் ஆஃப் ஸ்ரத்தா? தட் ஸ்ரத்தா which is intense ஆனா not following rules because no knowledge. இதை எந்த கேட்டகரியில போடுவ? கா அப்படின்னா எதன் பொருட்டு? ஸ்ரத்தையை பொருட்டு கேட்கிறார். அவர்களினுடைய ஸ்ரத்தையை பொருட்டு இவனுடைய கேள்வி இருப்பதனால், அப்படிப்பட்ட கேள்விக்கு கிருஷ்ணர் பதிலளிப்பதனால் இந்த அத்தியாயத்துக்கு ஸ்ரத்தா த்ரய விபாக யோகம் அப்படின்னு பேர். அதாவது அனாலிசிஸ் ஆஃப் த ஃபெய்த் ஆஃப் த பக்தர்கள்,
the Shraddha of the devotees. கிருஷ்ணர் வந்து இரண்டாவது ஸ்லோகத்திலிருந்து அவரோட ஆன்சரை வந்து தொடங்குகிறார். ஸ்ரீ பகவானுவாச்ச த்ரிவிதா பவதி ஸ்ரத்தா தேஹினாம் சா ஸ்வபாவஜா சாத்விகி ராஜசி சைவ தாமசி சேதி தாம் ஸ்ருணு. கிருஷ்ணர் இதுக்கு பதில் சொல்றார். என்ன பதில் சொல்றாருன்னா, அர்ஜுனா நீ கேக்குற கேள்விக்கு என்னால ஒன் சிங்கிள் லைன்ல ஆன்சர் கொடுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னாக்க, இவர்கள் அனைவர், நீ எந்த மக்களை சொல்றியோ அந்த மக்கள் செய்யும் அனைவரால் செய்யப்படும் அனைத்து பூஜைகளும் சாஸ்திர விதிப்படியே இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஆன்சர் கொடுக்கறது ஈஸி இல்லையா? ஆனா அப்படி இல்ல. அதனால அதுல வெரைட்டி இருக்கு இல்லையா? அதனால அது சத்துவம்னு சொல்லிடலாம். சாஸ்திர விதிப்படி இருக்கு அப்படின்னாக்கி ஒன் ஸ்ட்ரைட் ஆன்சர். எல்லாரும் சாஸ்திர விதிப்படி பூஜை பண்றா கிருஷ்ணா, நீ அவளை எப்படி கேட்டகரைஸ் பண்றனா ஒன் சிங்கிள் ஆன்சர், ஒன் வேர்ட் ஆன்சர், சத்துவம், முடிஞ்சு போச்சு இல்லையா? ஆனா ஏன் சத்துவம் அப்படின்னா அதுதான் சாஸ்திரத்தோட வேலையே. நம்மள சத்துவத்துக்கு இட்டு கொண்டு போகிறதுதான் சாஸ்திரத்தினுடைய வேலை இல்லையா? கர்மசாஸ்திரம் இருக்கு அப்படின்னாக்க இன்வேரியபிளி நம்மள வந்து சத்துவத்துக்கு இட்டு கொண்டு போவதற்காகத்தான் அது இருக்கு. ஆனா இந்த பக்தர்களினுடைய நிலை எப்படி இருக்குன்னா, அது சாஸ்திர விதியின்படி இல்லை. சரி, இப்ப சாஸ்திரம் அவளோட ஆக்டிவிட்டிய வந்து கைடு பண்ணல. கைடு பண்ணறதுக்கு அந்த இடத்துல எது கைடு பண்றது அவ ஆக்டிவிட்டி? அப்போ சாஸ்திரம் தெரியாததுனால சாஸ்திரம் கைடு பண்ணல அவ பண்ற பூஜா. அப்ப எது கைடு பண்றது அவ பண்ற பூஜா அப்படின்னு கேள்வி கேட்டேன்னா அர்ஜுனா, எது கைடு பண்றதுன்னா சாஸ்திரம் கைடு பண்ணல, அவளினுடைய ஓன் கேரக்டர் கைடு பண்றது. ஆக ஒரு கர்மம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, ஒரு கர்மத்துக்கு வந்து எக்ஸ்டர்னலா கைட்லைன்ஸ் இருக்கு, இன்னொன்னு வந்து அவரினுடைய ஸ்வபாவம், கேரக்டர், வாசனா இருக்கு இல்லையா? அது வந்து கைடன்ஸா இருக்கும். ரெண்டு கைடன்ஸ் இருக்கும், ஒன்னு சாஸ்திரம், இன்னொன்னு அவரினுடைய ஸ்வபாவம். தேஹினாம் ஸ்ரத்தா அப்படிங்கிறார். அதாவது தேஹினாம் அப்படின்னா சாஸ்திரத்தை பொறுத்து, இந்த சாஸ்திர விதியை பொறுத்த மட்டில் அவர்கள் இல்லிட்ரேட்டா இருக்கா. மத்த விஷயத்துல நாலேஜ் இருக்கலாம், பட் இந்த சாஸ்திர விதியை பொறுத்த மட்டில் அதை பார்க்கும்போது they are uneducated, illiterate அப்படின்னு சொல்லலாம். Therefore these people are scripturally illiterate, ஆனா அஞ்ஞானி பக்தா, ஆனா ஸ்ரத்தையுடன் இருக்கிறார்கள். அவர்களினுடைய ஆக்ஷன்ஸ் வந்து எது கைடு பண்றது, எது கவர்ன் பண்றது, நேச்சுரலி சாஸ்திரம் பண்ணல, இட் இஸ் கவர்ன் பை தேர் ஸ்வபாவா. அவரினுடைய மைண்ட் செட், அவருக்கு எந்த விஷயத்துல இன்க்ளினேஷன் இருக்கோ, அவரினுடைய பூர்வ ஜென்ம வாசனா, இதெல்லாம் தான் கைடு பண்றது, கவர்ன் பண்றது. சரி, அப்போ நெக்ஸ்ட் என்ன? இப்போ வந்து இந்த கேஸ் என்னன்னா, அந்த ஸ்ரத்தா எது கைடு பண்றது? சாஸ்திரம் கைடு பண்ணல, ஸ்ரத்தா வந்து கேரக்டர் கைடு பண்றது இல்லையா? அப்ப ஸ்ரத்தா வந்து ப்ராடக்ட். அதனால கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அதோட காசுக்கு கூட்டிட்டு போறாரு. நீ ஸ்ரத்தாவை வந்து இந்த இடத்துல ஸ்ரத்தாவை டைரக்டா சாத்விகா ராஜசம் தாமசம் சொல்லிட முடியாது. இந்த ஸ்ரத்தா இஸ் பிகாஸ் ஆஃப் தேர் கேரக்டர், அதனால அந்த கேரக்டரை பாரு அப்படிங்கிறார் இல்லையா? அந்த கேரக்டர் எப்படிப்பட்டது? ஒரு பக்தனினுடைய கேரக்டர் குணாதிசயம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு பக்தனுக்கும் இன்னொரு பக்தனுக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல அர்ஜுனா.
அப்படிங்கிற கிருஷ்ணர். இட் இஸ் நாட் த கேஸ், இட் இஸ் நாட் ஒன் அண்ட் த சேம். ஒரு பக்தனினுடைய கேரக்டரும் இன்னொரு பக்தரினுடைய கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்கானா ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அதனால யூனிஃபார்ம்லி எல்லாரையும் அதன் அடிப்படையில யூனிஃபார்ம்லி எல்லாரையும் சாத்விக் ராஜசிக் தாமசிக்னு சொல்லிட முடியாது இல்லையா? சோ எப்படி சொல்ல முடியும் அப்படின்னாக்க அந்த கேரக்டர், ஒவ்வொரு கேரக்டரும் ஒண்ணு சாத்விகா இருக்கும், ஒண்ணு ராஜசிகா இருக்கும், ஒண்ணு தாமசிகா இருக்கும் இல்லையா? டிவோட்டியோட கேரக்டர் வந்து 3-fold இருக்கு. யூனிஃபார்மா எல்லாருக்கும் தெரியாம பண்ணா கூட எல்லாருமே சாத்விக், தெரியாம பண்ணா கூட எல்லாருமே ராஜசிக், தெரியாம பண்ணா கூட எல்லாருமே தாமசிக் அப்படின்னு ஜெனரலைஸ் பண்ணவே முடியாது. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கேரக்டருக்கு போகும். கேரக்டர்ல சத்துவம் ரஜஸ் தமஸ்னு கேரக்டர். ஏன்னா கேரக்டரின் அடிப்படையில் தான் அவர்கள் புத்தி செய்கிறார்கள். எந்த விதத்தில் செய்கிறார்கள் கேரக்டரோட அடிப்படையில செய்யறா. அந்த கேரக்டர் வந்து இட் இஸ் ஆல்ரெடி 3-fold இல்லையா? ஸ்ரத்தா த்ரிவிதா பவதி. என்னென்ன? சாத்விகி சைவ, ராஜசி சைவ, தாமசி சைவ. therefore சாத்விக பர்சனுக்கு என்ன மாதிரியான ஸ்ரத்தா இருக்கும்? சாத்விக ஸ்ரத்தா இருக்கும். ராஜச பர்சனுக்கு என்ன மாதிரி ஸ்ரத்தா இருக்கும்? ராஜச ஸ்ரத்தா இருக்கும். தாமச பர்சனுக்கு என்ன மாதிரி ஸ்ரத்தா இருக்கும்? தாமச ஸ்ரத்தா இருக்கும். therefore சாத்விக பர்சன் பண்ற பூஜை எல்லா கர்மங்களும் சாத்விகமாக இருக்கும். அதே போல ராஜச குணம் படைத்த ஒருவனினுடைய செயல்கள் பூஜா எல்லாமே ராஜசமா இருக்கும். அதே போல தாமச குணம் கொண்ட ஒருவனினுடைய பூஜா ஸ்ரத்தா செயல்கள் அனைத்தும் தாமசம் என்று சொல்லப்படுகிறது. புரியலையா? அப்ப எது வந்து சாத்விக, எது ராஜஸ், எது எப்படி கிருஷ்ணா சொல்ற? இப்படி இருந்தா சத்துவம், இப்படி இருந்தா ரஜஸ், இப்படி இருந்தா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்றியா அப்படின்னா இரு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தாம் ஸ்ருணுவோம், கொஞ்சம் பொறுமையாக கேட்க வேண்டிய விஷயம் இது அப்படிங்கிற 3வது ஸ்லோகம். சத்வானுரூபா சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத ஸ்ரத்தா மயோயம் புருஷः யோ யச்ச்ரத்தஸ்ஸ ஏவ சஹ. கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா ஸ்ரத்தா வந்து கேரக்டரை பொறுத்ததுன்னு பார்த்தோம் இல்லையா? இங்க வந்து சத்வா, சத்வானுரூபா சர்வஸ்யன்னு சொல்றாரு இல்லையா? சத்வா அப்படின்னா மனது அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் மீனிங். சத்துவ குணம் இல்ல, எது ஒன்று சமஷ்டி சத்துவ குணத்தினால் உண்டானதோ அதனால மனசுக்கு சத்துவான்னு பேரு. ஓகேவா? இதுதான் தத்துவ போதம் படிச்சிருந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? டக்குன்னு ஓகே அப்படின்னு இல்லன்னா நான் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சார்ட் போட்டு முதல்ல இது வந்தது, மாயால இருந்து 3 வந்தது அப்படின்னு ஒரு கிளாஸ்லயும் சொன்னா என்ன ஆகுறது இல்லையா? ஆக சத்துவ குணம் இருக்கு இல்லையா? அதாவது காரிய சத்துவ குண காரிய பூத அந்த கரணம், அத குறிக்கிறது சத்துவா. therefore மனதை குறிக்கிறது. மனதினுடைய நிலை எப்படி இருக்கிறதோ சத்வா அனுரூபா பவதி. அனுரூபா அந்த மனதினுடைய நிலை எப்படி இருக்கோ அதை தழுவியே அவரினுடைய ஸ்ரத்தை இருக்கும். கேரக்டர் எப்படி இருக்கோ அதை தழுவியே ஸ்டேட் ஆஃப் மைண்ட் கேரக்டர் எப்படி இருக்கோ அதை தழுவியே அவரினுடைய ஸ்ரத்தை இருக்கும். ஒரே அதுல இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் வரைக்கும் நிறைய குழந்தைகள் இருக்கும் இல்லையா? இப்ப எங்க 2 குழந்தைகள் பாக்குறதே கஷ்டம். ஒண்ணுதான் இருக்கு, எதுவுமே வெளியில வருது இல்ல விளையாடுறதுக்கு. முன்னாடி எல்லாம் வீட்டுக்குள்ளேயே நிறைய குழந்தைகள் இருக்கும். ஒரே அப்பா அம்மாக்கு பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் எல்லாம் ஒரே கேரக்டர்ல இருக்கும். ஒரே அப்பா அம்மாக்கு பிறந்தது,
ஒரே சிச்சுவேஷன்ல வளர்றது, ஒரே சாப்பாடதான் சாப்பிடுறது, ஒரே தண்ணியை தான் குடிக்கிறது, ஒரே பாலை தான் குடிக்கிறது. அப்போ எப்படி வேற வேற கேரக்டர் வருது ஒன்னொன்னுக்கும் அப்படின்னா வேற ஏதோ ஒரு ஃபேக்டர் வித்தியாசப்படுறது இல்லையா? அது என்னது? அதுக்கு பேரு தான் பூர்வ ஜென்ம வாசனா இல்லையா? தேர்ஃபோர் பேரண்ட்ஸால கூட ஒரு அளவுக்கு மேல மனசை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. குழந்தைகளோட மனசை, குழந்தைகளோட கேரக்டரை பெற்றோர்களால கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அதாவது அவளோட லைஃப் ஸ்டைல் டெஃபினெட்லி இட் கான்ட்ரிபியூட்ஸ். அவளோட லைஃப் ஸ்டைல் டெஃபினெட்லி இட் கான்ட்ரிபியூட்ஸ். அவளோட லைஃப் ஸ்டைல், அவளோட ஜீன்ஸ், சிலதெல்லாம் தாத்தா மாதிரியே இருக்கான் பாரு, பாட்டி மாதிரியே இருக்கா பாரு, அத்தை மாதிரியே இருக்கா பாரு அப்படின்லாம் சொல்லுவா இல்லையா? சோ அந்த ஜீன்ஸ் அது டெஃபினெட்லி இட் கான்ட்ரிபியூட்ஸ். ஆனா they don't determine the character. எது டிட்டர்மின் பண்றது கேரக்டர் அப்படின்னாக்க பூர்வ வாசனா. இரண்யகசிப்புக்கு தான் பிறந்தான் பிரகலாதன், ராட்சசனுக்கு பிறந்தவன் தான் பிரகலாதன். ஆனா பிரகலாதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிஞ்சதோ இரண்யகசிப்புவால? ஒரு இன்ச்சான நகர்த்த முடிஞ்சதோ பிரகலாதனை? ஒண்ணுமே பண்ண முடியல பிரகலாதனை. எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் தந்தையே அப்படின்னு அது அழகா வந்து நீங்கள் சொல்வது தவறு அப்படின்னு மரியாதையோட சொல்லிட்டு போயிடும். ஹரியினுடைய நாமத்தை மாத்திரமே நான் ஜபித்தேன். ஹரிதான் எல்லாமாகவும் இருக்கிறான். ஹரியே மேலான சத்தியம். எரிச்சல் வரும் அந்த சைடு இல்லையா? ஆனா இது பாட்டுக்கு சொல்லிட்டு இது பாட்டுக்கு போயிட்டு புடிச்சு தள்ளிட வேண்டாம், உன்னை கொண்டு போட வேண்டாம், நீங்கள் எது செய்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு என்ன பண்ண முடியும்? அது ஒரு பக்கமா, அது ஒரு வெரைட்டியா? ஒவ்வொரு வெரைட்டி. புலஸ்தய ரிஷி, சப்த ரிஷியில ஒருவர் புலஸ்தயர். அவருடைய மகன் விஸ்ரவஸ் அப்படின்னு ரொம்ப ரொம்ப எஜுகேட்டட் பெரிய ஆளு, பெரிய ரிஷி விஸ்ரவஸ். விஸ்ரவசனோட பையன் யாரு? விஸ்ரவசுக்கு புலஸ்தய குலத்துல இப்படி ஒரு ராட்சச குணம் படைத்த ஒருவன் ராவணன். அவனுடைய தம்பி தான் யாரு? விபீஷணன். ஒரே குடும்பத்திலேயே எப்படி ஜி இவர் உங்க அண்ணாவா இருக்காரு? உங்களுக்கு எப்படி ஜி இப்படி ஒரு அண்ணா? அதுல வேற உங்களுக்கு எப்படி ஜி இப்படி ஒரு தம்பி? சில சமயம் நமக்கு தோணும் இந்த என்டையர் ஃபேமிலிலேயே இவங்க மட்டும் தான் தப்பா பிறந்திருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இவர் ரொம்ப நல்லவர் இருக்காரு. ஆமா. ஆக சோ இந்த குணம் எதனால வந்தது அப்படின்னா பூர்வ ஜென்ம வாசனையினால வந்து அந்த குடும்பத்திலேயே வந்து பிறந்தாரு. அதுவும் பூர்வ கர்மானால தான் இல்லையா? ஆக எது டிட்டர்மின் பண்றது அப்படின்னாக்க, எது ஒருவனினுடைய ஸ்ரத்தைய வந்து டிட்டர்மின் பண்றது அப்படின்னாக்க அவனுடைய ஸ்வபாவம். சோ ஸ்ரத்தா பவதி எப்படி சொல்ற? வியாசர் கிருஷ்ணர் தான் இப்படி சொன்னாரா இல்ல வியாசர் இந்த வார்த்தையை போட்டாரா தெரியல. ரெண்டு பேரோட ஜாயிண்ட் வெஞ்சர் பகவத்கீதா. ஸ்ரத்தா பவதி ஹே பாரத எப்படி அட்ரஸ் பண்றாரு அர்ஜுனனை? எந்த குலத்துல நீ பிறந்திருக்க? பரத வம்சத்துல பிறந்திருக்க. 5 பேர் தான் இருக்கீங்க. யாரு வந்து என்கிட்ட கேள்வி கேட்டா? யாரு என்கிட்ட வந்து சரணாகதி பண்ணா? யாரு என்கிட்ட வந்து எனக்கு எது ஸ்ரேயசோ நிச்சிதம் ரூஹி தன்மே சிஷ்யத்தேகம் ஷாதிமாம், எனக்கு உபதேசிங்கள் துவாம் பிரபன்னம்னு யாரு வந்து சொன்னா? பீமன் சொன்னானா? யுதிஷ்டிரன் சொன்னானா? யுதிஷ்டிரனுக்கு தேவைப்படலையா, தேவைப்பட்டுதா? இதெல்லாம் விவாதம் இல்ல. ஸ்ட்ரைட் ஒன் பாயிண்ட். கேட்கல, இவன் கேட்டான், தட்ஸ் ஆல். அடுத்தவனுக்கு தேவையா தேவையில்லையா நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் எது நேர நிதர்சனமா தெரியுது, அவள்லாம் கேட்கல, இவன் வந்து கேட்டான், அதனால இது சொல்லப்பட்டது. பாரத, பரத வம்சம் மட்டும் இல்ல, பாரத அப்படிங்கிற சொல்லே எப்படிப்பட்ட குலம் இது! ஒவ்வொருத்தரும் இந்த இந்த தேசத்துல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் பாரதன் தான் பேரு. உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கு, பாரத, பாரதி அப்படின்னு. உத்தரம் எத் சமுத்திரஸ்ய ஹிமாத்ரேச்சைவ தக்ஷிணம் வருஷம் தத் பாரதம் நாம பாரதி எத்திர சந்ததி. இது விஷ்ணு புராணத்துல வர ஸ்லோகம். உத்தரம் எத் சமுத்திரஸ்ய, சமுத்திரஸ்ய உத்தரம், சமுத்திரத்துக்கு நார்த்ல இருக்கிறதும், ஹிமாத்ரேச்சைவ தக்ஷிணம், ஹிமாலய மலைக்கு சவுத்துல இருக்கிறதுக்கு பேரு, அந்த லேண்ட் இருக்கு இல்லையா,
நீங்க வந்து ஆட்லஸ் எடுத்து பாருங்க. இந்த பக்கம் அந்த மியான்மர், தாய்லாந்து அந்த ஏரியால இருந்து இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் தாண்டி போகும் இல்லையா? அது வரைக்கும் அந்த ஏரியா இருக்கு இல்லையா, அதற்கு பேர், உனக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ பிரமாணம் இதுதான், அதற்கு பேரு பாரதம். வருஷம் பாரதம் நாம. அண்ட் அதில் பிறக்கும் ஒவ்வொருத்தரும் நீ எந்த பெய்த் வேணா ஃபாலோ பண்ணிக்கோ. யோ யோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையார்ச்சித்தும் இச்சதி. எதை வேணா ஃபாலோ பண்ணிக்கோ. பாரதி எத்திர சந்ததிஹி, உன்னுடைய பெயர் பாரதி. யூ பிலாங் டு திஸ் பாரத வருஷ. பாரத அப்படின்னா என்ன அர்த்தம்? பானா பிரகாஷாத்மிகா, நாலேஜ், லைட் ஆஃப் நாலேஜ். ரதீன ரமதே, who revel, இந்த களிப்புல, இந்த ஞானத்தினுடைய களிப்புல இருப்பவர்கள் இருக்கும் நாடு இது. எந்த ஞானத்தினால் ஆனந்த களிப்புடன் அந்த ஞான நிஷ்டாவிலேயே இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட மக்களை உடைய நாடு இது. அப்படிங்கறதுனாலயே இந்த நாட்டுக்கு பாரதம்னு பேர். இதை விட்டுட்டு இந்தியான்னு பேர் வச்சா என்ன சொல்றது? சரி விடுங்க, அது போகணும். ஆக இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணர் வந்து வார்ன் பண்றார். அதனால இந்த ஸ்ரத்தாவை வந்து டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். இந்த ஸ்ரத்தா இருக்கு இல்லையா, இந்த ஸ்ரத்தாவே தான் பின்னாடி வந்து இந்த ஸ்வபாவமே தான் வந்து கேரக்டரா அது மோல்ட் ஆகிறது இல்லையா. ஆகவே எந்த சின்ன வயசுல இருந்து பார்க்க வேண்டிய விஷயம், எந்த ஹீரோ வர்ஷிப் பண்ற, உன்னுடைய ஃபேவரட் ஹீரோ யாரு? ட்ரக் டீல் பண்றவனோ மத்த விஷயங்கள்ல ஆன்டி சோசியலா நடந்துக்கிறவனோ தேச துரோகம் பண்றவனுமா ஹீரோவா இருக்கணும்? I don't want to take names because this is going to go online. யாரு ஹீரோவா இருக்கணும் இல்ல? ஆக யார் எனக்கு ரோல் மாடலா இருக்கணும்? சூஸ் யுவர் ரோல் மாடல். ஏன்னா என்ன ஸ்வபாவமோ அதை பொறுத்து he will choose ரோல் மாடல். he will choose எதுல அட்ராக்ட் ஆறான். இந்த வெளிமுகமா இருக்கிற அட்ராக்ஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், மத்தது எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் இல்ல. அப்படின்னாக்க அதுவும் சுபாவம் பேஸ்ட் தான். வெளிமுகமா இருக்கிற விஷயத்துல அட்ராக்ட் ஆகிறது இல்ல. ஆக்டரா இருந்தாலும் சரி, நடத்தை வந்து முக்கியம். I am an actor, it's my profession, அப்புறம் இது இஸ் my personal life அப்படின்னா அப்படி இருக்கிறவன் எனக்கு வேண்டாம். இட்ஸ் a lopsided life இல்லையா? என்னோட சாய்ஸ் வந்து ஹோல்சமா இருக்கணும். ஒருத்தரை நான் ரோல் மாடல்னு எடுத்தேன்னா எல்லா விஷயத்தையும் அவளை நான் கடைபிடிக்க முடியும். ஆஞ்சநேயரை வச்சுக்கோ ரோல் மாடல்னு, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வச்சுக்கோ ரோல் மாடல்னு, அர்ஜுனனை வச்சுக்கோ ரோல் மாடல்னு. ரோல் மாடலுக்கா பஞ்சம் நம்மளுடைய ஊர்ல? பிரகலாதனை வச்சுக்கோ ரோல் மாடல்னு இல்லையா? ஆக யார வந்து நான் பின்தொடர ட்ரை பண்றேன், யார நான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்றேன், யார நான் அட்மையர் பண்றேன், எந்த விஷயத்துக்காக அட்மையர் பண்றேன், எதை பத்தியே நான் பேசுறேன், இந்த மாதிரியான என்னுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லையா, எதை ஒட்டியே இருக்கு. இந்த மாதிரி என்னை பற்றி நான் வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன்னா அப்போ தெரியும் எதை என்னுடைய ஸ்வபாவம், என்னுடைய வாசனாலாம் எப்படி இருக்கு. அதுலதான் இண்டிகேட்டர் இல்லையா? ஆக அயம் புருஷஹா ஸ்ரத்தாமயஹா, இந்த பர்சன் இருக்கான் இல்லையா, இந்த அடல்ட் பர்சன் புருஷஹா, இந்த வளர்ந்த நபர், இந்த புருஷஹா, அவன் வந்து he is nothing but product of the shraddha, the value systems that he imbibes. சின்ன வயசுல இருந்து எந்த வேல்யூ சிஸ்டமை இவன் கடைபிடிச்சு வாழ்ந்திருக்கிறானோ அந்த வேல்யூ சிஸ்டமோட மயகானா ப்ராடக்ட், அன்ன மயகான ப்ராடக்ட் ஆஃப் ஃபுட்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்ரத்தா மயகா. சின்ன ஒரு இது வஜனம் சொல்லுவாள்ல, சின்ன செடியா இருக்கிறச்சு அத 5ல விளையும் 50ல விளையாது அப்படின்னு. சோ செடியா இருந்ததுன்னா அதை எப்படி வேணா இது பண்ணி விட்டு நகர்த்தி விட்டோம்னா அதே மாதிரியே வளரும், அந்த டைரக்ஷன்லயே வளரும். மரமா இருந்தா அதை வளர்க்கவே முடியாது இல்லையா? ஆக சின்ன குழந்தையா இருக்கிறச்சேயே பெண்ட் பண்ணி ரைட் வேக்கு வந்து அதை கூட்டிட்டு போகணும். ஆக
ஏன்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் சேஞ்சிங் அன் அடல்ட் இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவளே தன்னை மாத்திக்கணும்னு நினைச்சா கூட சிரமங்கள் அதிகம். சின்ன வயசுல மாத்திக்கிறத விட பெருசானதுக்கு அப்புறம் மாத்திக்கிறதுல சிரமம் இன்னும் ஜாஸ்தி. பட் ஸ்டில் அந்த எஃபர்ட் எடுத்து நான் என்ன மாத்திக்க போறேன்னு சொன்னா கமெண்டபிள், டெஃபினெட்லி கமெண்டபிள். பட் சிரமமா இருக்கும். இதுதான் நம்ம எப்போ வேல்யூ ஆஃப் வேல்யூஸ் பாக்குற டைம்ல இருந்து நம்ம ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். என்னது? வாட்ச் யுவர் தாட்ஸ், தே பிகம் யுவர் வேர்ட்ஸ். வாட்ச் யுவர் வேர்ட்ஸ், தே பிகம் யுவர் ஹேபிட். Actions, watch your actions, they become your habits. Watch your habit, they become your character. Watch your character, they become your destiny. ஆக very very important. Yat shraddha, எது ஒருவன் வேல்யூ பண்றானோ, சின்ன வயசுல இருந்து எதை ஒருவன் வேல்யூ பண்றானோ, சஹயே ச ஏவ சஹ, அதை ஒட்டியே எதை ஒண்ணு அவன் குழந்தையில வேல்யூ பண்றானோ, குழந்தையில எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கானோ அதை ஒட்டியே அவனுடைய பர்சனாலிட்டி இருக்கும். நமக்கே தெரியாது சில விஷயங்கள், நம்மளாலேயே கிரகிச்சிருக்க முடியாது. ஆனா என் பர்சனாலிட்டி இப்படி இருக்குன்னா எதை பார்த்து நான் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி. ஆக என்ன ஆயிடுறது, கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் என்னால என்ன மாத்திக்க முடியல, என்னால இந்த விஷயத்த ஏத்துக்க முடியல, என்னால இந்த விஷயத்த ஒத்துக்க முடியல, இந்த மாதிரி எல்லாம் ஆகுறதுனால சில பேர் சூசைடுக்கே வெரி வெரி சாரி ஸ்டேட் இல்லையா. ஆக இதெல்லாம் ஏற்படுறது. அதனால டோன்ட் டேக் ஸ்ரத்தா ஃபார் கிராண்டட். டோன்ட் டேக் ஸ்ரத்தா ஃபார் கிராண்டட். ஸ்வபாவத்திலிருந்து அது வந்திருக்கு. அதனால கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ண அந்த விஷயத்த அப்படிங்கிறார் கிருஷ்ணர். மேல என்ன சொல்றார்? 4வது ஸ்லோகம். யஜந்தே சாத்விகா தேவான் யக்ஷ ரக்ஷாம்சி ராஜசா பிரேதான் பூதகணாம்ச்சான்யே யஜந்தே தாமசா ஜனாः. ஆக சாஸ்திர விதி பற்றிய அறிவு இல்லை, ஆனால் ஸ்ரத்தை மிகுந்து இருக்கிறவர்கள். இவர்களினுடைய ஸ்ரத்தையை கிருஷ்ணா நீ எப்படி கிளாசிஃபை பண்ணுவ அப்படிங்கறதுதான் கொஸ்டின். சாத்விகாவா, ராஜசாவா, தாமசாவா? ஏன் இதை கேக்குறான்னா யாரு பெஸ்ட் அப்படிங்கறதுக்காக கேக்குறான். அதனால கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, ஸ்ரத்தை 3 விதமாக இருக்கிறது, ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. அதனால ஒரு ஆன்சர் நீ சொல்றதுக்கு கொடுக்க முடியாது. சாத்விக ஸ்ரத்தா அப்படின்னு சொன்னாக்க, அதாவது எது ஒண்ணு ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு கண்டியூசிவா இருக்கும், எது ஒண்ணு என்ன சாஸ்திர படிப்புக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஹேத்துவாக இருக்கிறதோ அது சாத்விகம். அது என்னன்னு நீங்க சொல்லிட்டேன்னா கிருஷ்ணா, எனக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். அட்லீஸ்ட் என்னென்ன விஷயங்கள் நான் வளர்த்துக்கணும், எந்தெந்த விஷயங்கள் ஏற்கனவே என்கிட்ட இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது சௌரியமா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாம் ஒரு கேள்வி இருக்கும் கிருஷ்ணர் கிட்ட. அதனால இங்க என்ன சொல்றேன்னா, அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சா நான் அதை டெவலப் பண்ணிப்பேனே கிருஷ்ணா. அண்ட் எதெல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சா அதை ஸ்லோவா டிராப் பண்ணிடுவேனே. இப்போ நான் இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா, கிருஷ்ணர் என்ன பண்றாருனாக்க, ஸ்ரத்தா விசிபிளா இன்விசிபிளா? இன்விசிபிள். ஸ்ரத்தா இன்விசிபிள். அத எந்த விஷயத்தினுடைய, இந்த மைக் நம்மளோடது, அது நம்மளது இல்ல, அது உங்களோடது. ஆக பிளட் டெஸ்ட் போறோம் இல்லையா, பிளட் டெஸ்ட்ல உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையா, இன்ஃபெக்ஷன்னால ஏதோ அலர்ஜி வந்திருக்கு அப்படின்னாக்க, ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க, என்ன பண்ணுவா, ஏதாவது டெஸ்ட் பண்ணுவா, இல்ல பிளட் டெஸ்ட், பிளட்னால ஏதாவது ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கா. சோ அந்த இன்ஃபெக்ஷனுக்குரிய அந்த விஷயங்கள், பாராமீட்டர்ஸ் இருக்குல்ல, பஸ்டல்ஸோ அந்த விஷயங்களுடைய சில பாராமீட்டர்ஸோ எவ்வளவு இருக்கணும், எவ்வளவுக்கு மேல இருக்கக்கூடாது.
ஆக அந்த ரேஞ்சுக்கு அவுட் சைட்ல இருந்ததுன்னா then it indicates a problem இல்லையா? அவளால அந்த இன்ஃபெக்ஷனை கண்ணால பார்க்க முடிஞ்சதோ? பார்க்க முடியாது. ஆனா அந்த பாராமீட்டர்ஸ் இருக்கு. ஏன் பார்க்க முடியாது? ஏன்னா அது இன்விசிபிள், அதனால பார்க்க முடியாது. டைரக்ட் ஐஸ்க்கு இன்விசிபிள், அது அந்த வகையில சொல்றேன். சோ அத வந்து பாராமீட்டர்ஸை வச்சு கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. டைஃபாய்டு இருக்கா இல்லையான்னு பிளட் டெஸ்ட்ல பாக்குறச்சே சில இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. இப்படி எல்லாம் இருந்தா அது டைஃபாய்டு அப்படின்னு இல்லையா? அதே போலதான் ஸ்ரத்தா வந்து இன்விசிபிள் இல்லையா? ஸ்ரத்தாவை பார்க்க முடியாது. ஆனா என்னுடைய ஸ்ரத்தா எப்படிப்பட்ட ஸ்ரத்தா அப்படிங்கறது, எப்படிப்பட்ட ஆக்டிவிட்டி நான் செய்யறேன் அப்படிங்கறத வச்சு நானே தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய ஸ்ரத்தைய பத்தி. அடுத்தவாளோட ஸ்ரத்தைய வந்து தயவு செய்து அந்த எக்ஸசைஸ்க்கு போகாதீங்கோ. இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் மட்டும் இல்ல, அது நம்மள பத்தியே தப்பா சொல்றது. ஏன் நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? அடுத்த வாழ தானே பாத்துட்டு இருக்க. அது என்ன சாத்விகமா, ராஜசமா, தாமசமா இல்லையா? That question should immediately, மனசு போச்சுன்னா ask your mind this question because it will be very interesting. ஒவ்வொருத்தர் வந்து இந்த எஸ் ஆர் டி அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கிளாசிஃபை பண்றது. டோன்ட் கெட் டு தட், சரியா? சோ நான் வந்து ஹாலிடே அப்படின்னு வந்தா நான் எங்க போறேன், எந்த பிளேஸ சூஸ் பண்றேன், அதுல இருந்து எந்த புக்கு படிக்கிறேன், என்னென்ன சினிமா பாக்குறேன், சீரியல் பாக்குறேன் இல்லையா? வாட்ஸ்அப்ல வந்து எந்த மெசேஜுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு, சோசியல் மீடியால எந்த டாபிக்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் இல்லையா? என்ன மாதிரியான ஃபுட்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம், இந்த மாதிரி everything you can take as hetu, an indicator. எதுக்கு? என்னோட ஸ்ரத்தை எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. Because mind is invisible, ஸ்ரத்தா is invisible. அதனால வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விசிபிளா வெளிப்படுறது எதுல அப்படிங்கறத வச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். அதனால என்ன பண்றாரு கிருஷ்ணர்? நான் என்ன பண்றேன் அர்ஜுனா, இந்த ஸ்ரத்தா வெளிப்படுற விதம், நீ பக்தர்களை பத்தி கேட்ட இல்லையா? ஸ்ரத்தா வெளிப்படுற விஷயமா இருக்கிற அந்த பூஜா, அந்த ஸ்ரத்தையை எந்த பகவான் கிட்ட செலுத்துறார்களோ அந்த பூஜா விஷயத்துல ஸ்ரத்தையை யாருகிட்ட செலுத்துறா, எப்படி செலுத்துறா, எந்த முறையில செலுத்துறா அப்படிங்கறத வச்சு நான் உனக்கு இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையும் சொல்றேன். அதை வச்சு நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற. ஆக எந்த மாதிரியான இவர் என்ன பண்றார், இந்த பூஜா விஷயத்த 3 ஃபேக்டரா டிவைட் பண்றார். எப்படி புரிஞ்சுக்கிறது இப்ப ஸ்ரத்தாவை அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஆஃப் வர்ஷிப் எது, அதாவது எந்த சுவாமியை நீ சேவிக்கிற, தேவதா, எந்த தேவதாவை நீ வழிபடுறங்கிறத பொறுத்து சத்வ ரஜஸ் தமஸ் இருக்கு. அதுக்கப்புறம் எந்த முறையில, மோட் ஆஃப் வர்ஷிப், எந்த முறையில நீ வழிபடுற, பிரகாரஹா, அதை பொறுத்து மெத்தட் ஆஃப் வர்ஷிப், அதை பொறுத்து சத்வமா ரஜசா தமசான்னு இருக்கு. அப்புறம் 3வது எந்த உத்தேசத்தை வச்சுட்டு நீ வழிபாடு செய்கிறாய், உன் மனசுல என்ன உத்தேசம் இருக்கு. டு பிரே அப்படின்னு வரச்சே, டு டூ பூஜா அப்படின்னு வரச்சே, நீ மனசுல எதுக்காக அதை பண்ற, மோட்டிவ் ஆர் பாவனா. therefore தேவதா என்ன, பிரகாரஹா என்ன, பாவனா என்ன, என்ன கிடைக்குங்கிறதுக்காக பண்ற இல்லையா? அமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம். அப்புறம் என்ன சொல்ற, அசுபே சோபனே மூர்த்தி ஆதி. அதுக்கப்புறம் நீ என்ன சொல்ற, அதுதான் வந்து மோட்டிவ் இல்லையா? சங்கல்பா, அதுதான் வந்து மோட்டிவ். அந்த மோட்டிவ் என்னவா இருக்குங்கிறதுனுடைய அடிப்படையில again we can classify the shraddha as sattva rajas tamas. என்ன ஒரு இன்டெலிஜென்ஸ், என்ன மாஸ்டர்! யாரு சொல்லி கொடுப்பா இந்த மாதிரி எல்லாம் நமக்கு இல்ல? ஆக எது ஒண்ணு, அதாவது பூஜா வந்து அவர்களுடைய பூஜா சத்வமா ரஜசா தமசா அப்படின்னு சொல்லும் போது, அதாவது 3 விஷயமான 3 விதமான தேவதா இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா? 3 விதமான தேவதா இருக்கு. 3 விதமா ஜி, பல தேவதா இருக்கு. நம்மளுடைய சனாதன தர்மத்துல எத்தனை சுவாமி இருக்கா அப்படின்னாக்க பல சுவாமி இருக்கா.
30 முக்கோடி தேவதா இருக்கா. இப்ப வந்து many gods, இதெல்லாம் ஒரு ரிலிஜியனா? ரிலிஜியன்னா வந்து there should be one god, one book இல்லையா? நீங்க வந்து many gods, many books எப்படி ஃபாலோ பண்றது ரிலிஜியன்? இதெல்லாம் எப்படி ஒரு ரிலிஜியனா இருக்க முடியும் அப்படின்னா அது நம்ம ரிலிஜியனுடைய மைனஸ் இல்ல, அதுதான் நம்ம ரிலிஜியனோட க்ளோரியே. எப்படி க்ளோரின்னு சொல்ற? நீ சொல்லு, நீ வந்து துணி கடைக்கு போற, அங்க வந்து காவி வஸ்திரம் மட்டும்தான் கிடைக்கும், இல்ல வெள்ளை கலர்ல மட்டும்தான் ட்ரெஸ் கிடைக்கும் அப்படின்னா நீ அங்க போய் வாங்குவியா? அங்க வந்து வெறும் அந்த நைலக்ஸ்ல மட்டும்தான் புடவை கிடைக்கும், வேற புடவையே கிடைக்காது அப்படின்னா அங்க போய் வாங்குவியா? எங்க போய் வாங்குவ? எந்த கடையில காட்டன், நைலக்ஸ், இது சில்க் காட்டன், அது இது வெரைட்டி கலர் டிசைன்ஸ் வெரைட்டி சாய்ஸ் இருக்கும், அங்கதானே போய் வாங்குவேன். அந்த கடைக்கு போலாம், அங்க நிறைய வச்சிருப்பான் அப்படின்னு இல்லையா? கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சு. ஏன் கலெக்ஷன்ஸ் தேவைப்படுறது? ஏன்னா சாய்ஸ் தேவைப்படுறது. ஏன் சாய்ஸ் தேவைப்படுறது? ஏன்னா எனக்கு ப்ரிஃபரன்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அதனால சாய்ஸ் தேவைப்படுறது இல்லையா? சோ இதுக்கு வந்து எந்த எந்த தர்மம் வந்து இது எல்லாருக்கும் இப்போ ஹியூமன் பீயிங்க்கு ப்ரிஃபரன்ஸ்னா இந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே வந்து தேர்வு இருக்கு, ப்ரிஃபரன்ஸ் இருக்கு, சாய்ஸ் இருக்கு, ப்ரிஃபரன்ஸ் இருக்கு, மத்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்னு உண்டா? மனிதனாக இருந்தால் எல்லாருக்குமே இருக்குல்ல. அதை ரெக்கக்னைஸ் பண்ணறது நம்மளுடைய சனாதன, அதை ரெக்கக்னைஸ் பண்றதுனால வெரைட்டி கொடுக்கறது இல்லையா? ஆக மேக்சிமம் சாய்ஸ் எது இருக்கோ அதுதான் பெஸ்ட் இல்லையா? ஆக நம்ம எடுத்துடணும் அப்படின்னாக்க நிறைய தேவதா. என்ன மாதிரி தேவதா? ஆம்பளை சாமி வேணும்னா ஆம்பளை சாமி, பொண்ணு வேணும்னா பொண்ணு, மிக்சர் வேணும்னா மிக்சர் இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் வந்து வயசான சாமி வேணும்னா வயசான சாமி இருக்காரு, குழந்தை சாமி வேணும்னா குழந்தை சாமி இருக்கு, யூத் வேணும்னா யூத்தும் இருக்கு இல்லையா? அப்புறம் எனக்கு இந்த மனிதர்களே பிடிக்காது, எனக்கு மிருகம் தான் வேணும் அப்படின்னா மிருகத்துல கூட நம்ம கிட்ட சாமி இருக்கு. இல்ல ஜி எனக்கு ஃபுல் மிருகம்னாலும் கொஞ்சம் பயம் அப்படின்னா மிக்சர்ல சாமி இருக்கு. ஆக உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்களுடைய சாய்ஸ வந்து ஏத்தா மாதிரி நீங்க ஒரு சாமியை சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சனாதன தர்மத்தினுடைய இழுக்குல இதுதான் சனாதன தர்மத்தோட க்ளோரி, இதுதான் மகிமை. எனக்கு பச்சை கலர் மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்க அப்போ ரெட்டுல தான் போட்டுக்கணும்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஆக எனக்கு இது பிடிக்கும் எனக்கு அது பிடிக்கும்னா பிடிச்சதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ண முடியும். இதை ரெக்கக்னைஸ் பண்றது சனாதன தர்மம். ஆக நிறைய வெரைட்டி கொடுக்குறது இந்த தேவதாக்கள். இந்த தேவதாக்களை இங்க கிருஷ்ணர் என்ன பண்ற, இருக்கிற எல்லா தேவதாவையும் 3 கேட்டகரைஸ் பண்றது. வழிபடப்படும் தேவதாக்களை, தி ஆப்ஜெக்ட் ஆஃப் வர்ஷிப் இருக்கு இல்லையா, 3ஆக வகுத்து கூறுகிறார். சாத்விக் தேவதா, ராஜசிக் தேவதா அண்ட் தாமசிக் தேவதா. சாத்விக் தேவதாவா இருந்தா அவளை வழிபடும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது? சத்வகுணம் கிடைக்கிறது. அவ சத்வகுணம் கிடைச்சா என்ன ஆகும்? என்னுடைய சாஸ்திரம் என்னுடைய இன்னர் குரோத்துக்கு வந்து அவ கான்ட்ரிபியூட் பண்ணுவா. டைம் ஆயிட்டு இருக்கு. ராஜசிக் தேவதாவா இருந்தானா எனக்கு ராஜச குணம், தேர்ஃபோர் என்ன ஆகும்? என்னோட மெட்டீரியல் வெல்பீயிங் எல்லாம் வளரும், அதெல்லாம் இருக்கும். தாமசிக் தேவதா அப்படின்னா சாஸ்திர படிப்புல இருந்து வேற டைரக்ஷன்ல போயிடுவேன். இப்போ எந்தெந்த தேவதா எந்தெந்த வகையை சேர்ந்தவர்கள்? அடுத்த கொஸ்டின் அதுதானே, அதுதானே ஈகரா. இப்ப நான் கும்பிடுற சாமி எந்த சாமி ஜி அதை சொல்லுங்க அப்படின்னா சாப்பிட்டு வாங்க சொல்லலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.